அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஸ்ரீ யாக்கோபுர சதாரட்சி கூடம். இன்றைய பதிவில் ஒரு முக்கியமாக ஒரு பாகம்தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஷார்ட்டில் போட்டிருப்பேன் நாகக்கட்டு அப்படின்னு. அந்த நாகக்கட்டானது 1200 டிகிரிக்கு உருகி நிற்கக்கூடிய தன்மையிலையும் திராவகத்திற்கு ஜெயிச்சு நிற்கக்கூடிய முறையிலையும் இருக்குது. இப்போ இந்த நாகக்கட்டு இதோடு நிற்க போகிறது கிடையாது. இந்த நாகத்துக்கு மேலும் மெருகூட்டி நாகத்தை வச்சு வேதையாடக்கூடிய அற்புதமான முறை. இந்த முறைகள் எல்லாமே எங்கேயும் காணப்படாத ஒரு விஷயம். அனுபவ சார்ந்த ஆசான்கிட்டேருந்து அதை படித்து இங்கே உங்களுக்காக பதிவிடுகிறேன். இந்த நாகக்கட்டில் பயன்படுத்தக்கூடிய சில பொருட்கள் என்ன அப்படின்னா, முதல் பொருளாக பயன்படுத்தக்கூடியது கந்தகம். பொதுவாக சாரம்தான் நாகத்தை கட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கந்தகம் நாகத்தை வேறு ஒரு தன்மை உள்ள பொருளாக மாற்றிடும். பொதுவாக பார்த்திங்கன்னா சாரத்தை கட்டி நாகத்தை கொண்டு போய் சொல்லக்கூடாது, வேதிக்காது. இந்த காப்பரையும் நாகத்தையும் செப்பரேட் பண்ணி காமிச்சிடும். ஆனால் இதே நாகத்தில் கந்தகத்தை செலுத்தி அதை கொண்டு போய் செம்புலேயோ வெள்ளிலேயோ நம்ம கொடுத்து டெஸ்ட் பண்ணும்போது அதில் ஒரு 8% கோல்டு காட்டும். இந்த 8% வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த 8% வர்றதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். இந்த 8 பிரிக்க வேண்டியதான், அப்படியே கொண்டு போக வேண்டியதான். இது எப்படி மெருகேற்றணும் அப்படிங்கிறத இந்த வீடியோடைய அடுத்தடுத்த தொகுப்பில் கண்டிப்பாக பார்த்தேன். சரி, இப்போ என்ன பாகம் அப்படின்னா, ஒரு 50 கிராம் கந்தகம். இந்த கந்தகத்தை நல்லா பொடி பண்ணி அந்த பொடி பண்ண கந்தகத்துக்கு சம எடை வீரம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். வீரம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இந்த கந்தகம் வீரம் ரெண்டும் சேர்ந்த பொருளை ஒரு மண் கலயத்தில் பரப்பி, அதாவது இங்கே கந்தகமும் 10 கிராம் தான், கந்தகமும் 50 கிராம் தான், வீரமும் 50 கிராம் தான். சரிங்களா? எல்லாமே சமையல். ரெண்டையும் உறவுபட அழைத்து ஒரு மண் கலயத்தில் கொட்டி கொட்டப்பட்ட இந்த பொருளுக்கு மேலே சுட்ட சுண்ணாம்பு, அதாவது தாளிக்காத சுட்ட சுண்ணாம்பை கொண்டு வந்து பொடி பண்ணி இதுக்கு மேலே பரப்பி விட்டுருவாங்க. இது மேலே ஒரு சின்ன லேயராக இருக்கிற மாதிரி பரப்பி விட்டுருவாங்க. பரப்பி விட்டதுக்கப்புறம் மேலே ஒரு செம்பு கலசம் மூடி சீலமண் செஞ்சு அடுப்பில் வச்சு மிதமான தீயில, ரொம்ப கடுந்தியாக வேண்டாம், ஒரு மிதமான தீயில ஒரு 1 மணி நேரம் எரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா செம்பு பானையில் பதங்கமாக இருக்கும். அந்த பதங்கமான பொருளை பத்திரமாக எடுத்து அந்த பொருளை ஒரு கண்ணாடி பவுலில் கொட்டி
இது முழுங்குற அளவுக்கு மண்ணெண்ணெயை ரோசினை ஊற்றி பாயில் பண்ணுங்கள். எரியக்கூடாது. ஒரு மணல் மேலே வச்சு தான் பாயில் பண்ணணும். அந்த மண்ணெண்ணெயானது நிறம் மாறி சுண்டி வரும். கொஞ்சமாக எவாப்ரேட் ஆகி வெளில போய் கடைசியாக சுண்டி வரும். இந்த சுண்டி வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் மருந்தை கலெக்ட் பண்ணுங்கள். கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் இதில் ஒரு 3 தடவை இதே போல் மண்ணெண்ணெயை சேர்த்து திரும்பியும் இதே மாதிரி கொதிக்க விடணும். திரும்பி ட்ரை பண்ணணும். திரும்பியும் இதே போல் மொத்தம் 3 தடவை இதே மாதிரி செஞ்சுக்கணும். இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு எடுத்த இந்த மருந்தை ஒரு 10 கிராம் நாகம் அப்படின்னா ஒரு 10 கிராம் இந்த மருந்து, 10 கிராம் பொரிச்ச வெங்காயம், இந்த ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி அந்த அரைச்ச பொருளை நாகத்துக்கு மேலேயும் கீழே கொஞ்சம் மேலே கொஞ்சம் வச்சு மிச்சம் மருந்து தனியாக வச்சுக்கணும். நாகத்துக்கு மேலேயும் கீழேயும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே 1 கிராம் கீழே 1 கிராம் வச்சு நல்ல பழுக்க ஊதி எடுத்தீங்கன்னா நாகம் கண்ணுட்டா ஆடும், ஒரு ஹை டிகிரிக்கு போகும். அப்போ இந்த மருந்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கிராஸம் கொடுத்தீங்க அப்படின்னா நாகம் இதில் உள்ள கந்தகம், வீரத்தில் உள்ள ரசம் ரெண்டும் கட்டுப்பட்டு செந்தூரமானதை உள்வாங்கி நாகமானது நீர் வாங்கி கட்டும். இது பார்க்க வெள்ளி போலவே இருக்கும். அடித்தோம்னா சீக்கிரம் அடி வாங்காது. மட்டன் நல்ல கனமாக இருக்கும். ஞாபகத்திற்கு நிற்கும். அழகான பாகம். இந்த பாகத்தை வச்சு அடுத்து எப்படி நம்ம கொண்டு போக போகிறோம்? இந்த பாகத்தில் வரக்கூடிய நாகக்கட்டை நீங்கள் செம்பில் 10க்கு 2 கொடுத்தீங்க அப்படின்னா இடையேறும். கொண்டு போய் நார்மலாக டச் வச்சாலே இதில் உள்ள மற்ற மட்டல்கள் என்ன அப்படிங்கிறத காட்டும். மெட்டலுடைய தன்மை என்னங்கிறது காட்டும். நாகத்துடைய தன்மை என்னங்கிறது காட்டுங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த நாகத்தை முறைப்படி ஒரு சில உலோகங்களில் ஏற்றப்பட்டு அதை அனுமாற்றம் பண்ணக்கூடிய வீடியோவையும் அடுத்து பார்ப்பீங்க. மேலும் இந்த நாகத்தை செந்தூரமோ இல்லை கலங்கா செஞ்சு அந்த கலங்கில் ரசத்தை ஏற்றி அதை நெருப்புக்கு நிற்பாட்ட வச்சு, ஏன்னா நாகக்கட்டில் பொதுவாக நாகம் கட்டிட்டிங்கன்னா ரசம் கட்டிக்கிறோம். அதை முறைப்படி ஏற்றி நிற்க வச்சு அதை 2 கிராமுக்கு 1 கிராம் தாய் சேர்த்து உருக்கி அதை மேற்படி தாழ்ந்த உலோகத்துக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த உலோகம் அற்புதமாக அனுமாற்றம் நடக்கும். இது நம்முடைய அனுபவ பாகம். மக்களாகிய நீங்கள் கண்டிப்பாக ஆதரவு தரணும். உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யணும். இதே போல் அடுத்த வீடியோவை கண்டிப்பாக பார்ப்போம். இதோட பெரிய விஷயமாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.